சவுத் ஆஃப்ரிக்கா vs அயர்லாந்து செகண்ட் T20 மேட்ச் ஷேக் சையத் ஸ்டேடியம் அபுதாபியில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அபுதாபி பிச் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக். ஒன் டே கேப்பில் இங்கே அடுத்த மேட்ச் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தது. அயர்லாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 171 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் ஈஸியாக அதை சேஸ் பண்ணாங்க. பட் இந்த மேட்சுக்கு யூஸ்டு ட்ராக், ஹாட்டான கண்டிஷன் வேற, ஸோ பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகலாம். பொதுவாக அபுதாபி பிச் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸில் பேசர்ஸ் தென் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்குது. பட் இந்த மேட்சுக்கு ஸ்பின்னர்ஸ் இங்கே அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் இங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லேட்டராக பால் பேட்டுக்கு நல்லா வரும். இங்கே இதெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும். தென் ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே லாஸ்ட் 7 மேட்சஸ் கண்டினியூஸாக சேசிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இங்கே 64 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. 26 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 38 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 142 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 225 ரன்ஸ் அயர்லாண்டோ, லோவஸ்ட் ஸ்கோர் 66 ரன்ஸை நைஜீரியாவும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 40 டைம்ஸும், 150 to 169 14 டைம்ஸும், 170 to 189 6 டைம்ஸும், எபோவ் 190 4 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி மேட்சை வின் பண்ணாங்க. பவுலிங்கில் லிசார்ட் வில்லியம்ஸ் தென் பேட்மேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாங்க. இந்த மேட்சுக்கு லிசார்ட் வில்லியம்ஸுக்கு பதிலாக லுங்கி இங்கிடி இல்லை பர்கருக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது. மற்றபடி பேட்டிங்கில் பெருசாக சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. இங்கே 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஃபார்ச்சூன் தென் பேட்மேன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். இன்கேஸ் லிசார்ட் வில்லியம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் பேட்ரிக் க்ரூகர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். அதர்வைஸ் லிசார்ட் வில்லியம்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பேட்ரிக் க்ரூகர் தென் கபா பீட்டர் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். தென் மல்டர், மார்க்ரம், சமோஸ் ஷேர் பண்ணிக்குவாங்க. டெத் ஓவர்ஸில் பேட்மேன் தென் பேட்ரிக் க்ரூகர் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். லிசார்ட் வில்லியம்ஸ் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். அயர்லாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் சூப்பராக ஆடி இருந்தாங்க. பட் பவுலிங்கில் கிரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பெஞ்சமின் ஒயிட் தென் ஃபியான் ஹேண்டுக்கு பதிலாக கவின் ஹோய் தென் கிரஹாம் ஹியூமை ட்ரை பண்ண சான்ஸ் இருக்குது. ஹம்ப்ரைஸ், மார்க்கடர் தென் கிரேக் யங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். தென் ஃபியான் ஹேண்ட் அண்ட் பெஞ்சமின் ஒயிட் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். தென் ஹாரி டெக்டர் 1 ஓவர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். டெத் ஓவர்ஸில் மார்க்கடர், கிரேக் யங் தென் ஃபியான் ஹேண்ட் பவுல் பண்ணலாம். சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. சூப்பர் பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 76 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். பொதுவாக ரிக்கல்டன் இன்டர்நேஷ்னலில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. பட் அயர்லாண்டில் அந்த அளவுக்கு பெரிய பவுலர்ஸ் இல்லை. ஸோ மறுபடியும் ரிக்கல்டன் நல்லா ஆட முடியும். ஸ்டெப்ஸ் நம்பர் 5 பேட்டிங் ஆடுறாரு. சூப்பர் பிளேயர். T20ஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் சான்ஸ் கிடைக்கல. சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரொம்ப நாள் கழிச்சு லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. ஃபார்முக்கு வந்திருக்காரு. கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ மறுபடியும் நல்லா ஆட முடியும். பிரிட்ஸ்கி 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக ஸ்ரீலங்கா ஏ டீமுக்கு அகேன்ஸ்டாக 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு. தென் கவுண்டியிலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் இன்டர்நேஷ்னல் T20ஸில் 7 மேட்ச் கிட்ட இது வரைக்கும் ஆடி இருக்காரு. 80 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 19 தான் ஹை ஸ்கோராக இருக்குது. 1 டவுனில் ஆடுறதால ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா ஆட முடியும். ஏடன் மார்க்ரம் ரீசெண்டாக பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதில்ல. பட் லாஸ்ட் ஓடிய மேட்ச் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. பட் அதுக்கு முன்னாடி 30-35 ரன்ஸ் தான் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. தென் இங்கே 1-2 ஓவர்ஸ் பவுலிங் பண்ணுறாரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். வியான் மல்டர் பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 7th டவுனில் ஆடுறாரு. பேட்டிங்கில் பெருசாக யோசிக்க முடியாது. இன்கேஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலாம். பட் பவுலிங்கில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. இன்கேஸ் லிசார்ட் வில்லியம்ஸ் தென் பேட்மேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் மல்டர் 2-3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். பட் இங்கே பவர் பிளேயில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. டீசன்ட் பவுலர். பேட்ரிக் க்ரூகர் நல்ல பிளேயர். பேட்டிங்கில் 7th இல்லை 8th டவுனில் ஆடுறாரு. சம்டைம் மல்டருக்கு முன்னாடி பேட்டிங் ஆடலாம். நல்ல பவர் ஹிட்டர். குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்சில் வில்லியம்ஸ் தென் பேட்மேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாங்க. ஸோ க்ரூகருக்கு அதிகமான ஓவர்ஸ் கிடைச்சிது. இன்கேஸ் வில்லியம்ஸ் தென் பேட்மேன் நல்லா பவுல் பண்ணால் க்ரூகரோட ஓவர்ஸ் கம்மியாகலாம்.
டீசன்ட் பவுலர் குருகரோட பாலை அடிக்க போய் விக்கெட்ஸ் அதிகமாக லாஸ் பண்ணுவாங்க. ஷுவராக 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுவார். பேட்ஸ்மேன் விக்கெட் டேக்கிங் பவுலர் லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். பட் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. 2-3 விக்கெட்ஸ் மொத்தமாக எடுக்கக்கூடிய பவுலர். பவர் பிளேல 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. சம்டைம் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். லிசார்ட் வில்லியம்ஸ் இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. நல்ல பவுலர். 2-3 விக்கெட்ஸ் கொத்தா எடுக்கக்கூடிய பவுலர். பட் ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. பட் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு. கிராண்ட் லீக்ல மஸ்டா ட்ரை பண்ணுங்க. சடனாக 2-3 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். ஃபார்ச்சூன் தென் கபா பீட்டர் 2 பேரும் இந்த மேட்சுக்கு குரூஷலாக இருப்பாங்க. பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ 2 பேரும் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 2 பேரும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. அதுவும் கபா பீட்டர் ஆல்மோஸ்ட் 34% பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கு ரொம்ப குரூஷலாக இருப்பாங்க. ஸோ 2 ஸ்பின்னரையும் இந்த மேட்சுக்கு டீமில் ட்ரை பண்ணணும். அயர்லாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் நெயில் ராக் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 37 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. லிஸ்ட் தென் ஃபர்ஸ்ட் கிளாஸில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் T20ஸ்ல அவ்வளோ கிரேட்டாக இல்லை. பட் இங்கே அயர்லாந்து டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. ஸோ 20-30 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். பவுல் ஸ்டிர்லிங் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. நல்ல பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ஒரு டைமில் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்கு. கிட்டத்தட்ட ஃபார்ம் அவுட்ல இருக்கிற பிளேயர் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 20 மேட்ச் கிட்ட ஒரு 50 கூட அடிக்கல. பட் இந்த வென்யூல நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஹாரி டக்டர் ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்லை. ஒன் டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் 7 இன்னிங்ஸ்ல 6 டைம்ஸ் சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்லேயே அவுட் ஆயிருக்காரு. தென் ஆஃப் பிரேக் பவுலரும் கூட சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பட் விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்லை. டொக்ரேல் சூப்பர் பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ரீசன்ட் வேர்ல்டு கப் சீரீஸில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நல்ல பிளேயர். 6th நவுல பேட்டிங் ஆடுறாரு. தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் டைம்ஸில் பவுல் பண்ணுறதில்ல. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. குவாலிட்டி பிளேயர். ரோசடர் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கலக்கிட்டு இருக்கிற பிளேயர். ரீசெண்டாக டொமஸ்டிக் T20ல ஒரு 100 தென் 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஸ்டார்டிங் கிடைச்சிது. பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ணலை. பவர் பிளேல ஆடுறதால குயிக்கா 30-34 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். டீசன்ட் பவுலரும் கூட. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அதிகமாக பவுல் பண்ணியிருக்காரு. பட் இங்க பவுல் பண்ண சான்சஸ் கம்மி. கர்டிஸ் கேம்பர் சூப்பர் ஆல்ரவுண்டர் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்ல 49 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நல்ல பவுலரும் கூட. பட் லாஸ்ட் மேட்ச்ல பவுலிங் கொடுக்கல. இந்த மேட்சுக்கு பவுலிங் கொடுப்பாங்கன்னு தோணுது. ரீசெண்டா கண்டினியூஸா விக்கெட் எடுக்கிற பவுலர். ஸோ பேட்டிங் தென் பவுலிங் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். மார்க்கடர் சூப்பர் பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேல 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ரீசன்ட் மேட்சுக்கு அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. நல்ல பேட்ஸ்மேனும் கூட. பேட்டிங் கிடைச்சாலும் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் கொடுக்க முடியும். கிரேக்கிங் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேல 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுக்க முடியும். நல்ல பேட்ஸ்மேனும் கூட. பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். ஃபியான் ஹேண்ட் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்கு. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் 4 for எடுத்திருந்தாரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் கண்டினியூஸாக விக்கெட் எடுக்கிற பவுலர். ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. மேத்யூ ஹம்ரைஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். டீசன்ட் பவுலர். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சூப்பராக ஆடிட்டு இருக்கிற பிளேயர். தென் இங்கே பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ பிச்சில் சப்போர்ட் கிடைக்கலாம். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. தென் பவர் பிளே ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. பென் ஒயிட் லெக் பிரேக் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர் பவுல் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. டீசன்ட் பவுலர். இந்த டீமை பாருங்க. இப்படி தான் ஆல்மோஸ்ட் எல்லாரும் டீம் ட்ரை பண்ணுவாங்க. இதில் நீல் ராக்குக்கு பதிலாக டொக்ரேல ட்ரை பண்ணலாம். தென் மல்டருக்கு பதிலாக பிரீட்ஸ்கியை கூட ட்ரை பண்ணலாம். தென் சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஸ்டப்ஸ் கூட பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். தென் கபா பீட்டர் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மேட்சுக்கு. ரோசடர், பவுல் ஸ்டெர்லிங், லிசார்ட் வில்லியம்ஸ், ஃபியான் ஹேண்ட், தென் பெஞ்சமின் ஒயிட்டை எல்லாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரிக்கல்டன், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், தென் கர்டிஸ் கேம்பரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பிரீட்ஸ்கி, பேட்ரிக் குருகர், தென் பேட்மேனை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.